மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அருமை தோழரும் தாய் தமிழ் பள்ளியினுடைய தாளாளரும் என்னுடைய சம்பந்தியுமான சிவ காளிதாசன் என்கிற தமிழ்வாணன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி சென்றிருக்க அருமை ஐயா வடிவேல் அவர்களே, மிக அருமையாக ஒரு தொகுப்புரையை ஆய்வுரையாக வழங்கி அமர்ந்திருக்கிற சிங்காரவரனார் அவர்களே, நம்மோடு இருந்து அருமையான ஒரு உரையை தெரிவிக்கிற முத்தமிழ் மணி அவர்களே, பாடல் பாடி நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிற நம்முடைய கவிஞர் பாவலர் கீர்த்தி அவர்களே, எனக்கு தெரிந்த முகங்கள் வழக்கறிஞர் அது பங்காளி அறவாளி அருமை தோழர் நாச்சியப்பன், இப்படி மற்றவர்களாம் முகம் தெரியாதவர்கள் நண்பர்கள் தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த 3 முறை கோர்ட்டில் அதை இது வந்தால் தான் கூப்பிடுவோம். அப்புறம் தான் பேச்சே வரும். இப்பொழுது சட்டங்கள், சட்டத்தமிழ், தமிழில் நம்முடைய சட்டங்கள், வழக்காடுவதில் நம்முடைய சட்டங்கள், நம் மொழியில் சட்டங்கள், தீர்ப்புகள் நம் மொழியில், நம்முடைய சட்டங்களை பயன்படுத்தி தீர்ப்புகள் நம்முடைய தமிழ் மக்களுக்காக வர வேண்டும். அதற்கு என்ன தடையாக இருக்கிறது, அதை நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்தும், நாம் ஒரு இந்திய துணைக்கண்டத்திலே வாழ்ந்து வருவதால் இந்திய துணைக்கண்டத்திற்குள்ளே நாமும் நம்முடைய தமிழ்நாடும் இருப்பதால் அந்த இந்திய துணைக்கண்டம் சொல்லக்கூடிய அம்மா சட்டம் அப்பா சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை பின்பற்றியேதான் எல்லாமும் நடந்து கொண்டு வருகிறது. அந்த அம்மா சட்டம் அப்பா சட்டம் என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு இயக்குனர் போல, ஒரு டைரக்டர் மாதிரி அவர் தான். அதற்கடுத்து நிறைய சட்டங்களை அது அந்த சட்டத்திலே சொல்லி இருக்கிற சாராம்சம் வலுவாமல் இயற்ற வேண்டும். அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆக்ட்னு சொல்றாங்க, அதான் இதெல்லாம் ஆக்ட் பண்றது தான். அப்படி நிறைய ஆக்டுகள் வந்து விட்டது. 3000-4000 மேற்பட்ட ஆக்டுகள் இருக்குது. நம்ம நாட்டிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த உலக நாடுகள் அந்த நாடுகளுடைய சட்டங்களை சொல்லுகிற போது இந்திய துணைக்கண்டத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்தை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒரு நெகிழ்வான சட்டம், ஒரு அருமையான சட்டம், அனைத்து மொழிவாதிரி மக்களை, அனைத்து மொழியும் பேசுகிற மக்களை கையாளுகிற சட்டம் என்று போற்றுகிறார்கள். இது ஒரு நல்ல சட்டம் என்று ஒரு பெயரும் இருக்கிறது. சில விஷயங்கள் நல்லவாகவும் இருக்கிறது. அப்படி அது வருவதற்கு நம்முடைய இந்திய துணைக்கண்டம் 3 விதமான ஆட்சிகளை சந்தித்திருக்கிறது, நாம் அறிவோம். ஒன்று மன்னர் ஆட்சி, மொனார்கி என்று சொல்வார்கள். 2வது காலனி ஆட்சி, கொலோனியல். 3வது இன்று இருக்கக்கூடிய மக்களாட்சி, டெமோக்ரசி. இந்த மன்னர் ஆட்சியிலும் காலனி ஆட்சியிலும் பேச முடியாத விஷயங்கள், செய்ய முடியாத விஷயங்கள், விவாதிக்க முடியாத விஷயங்களை இந்த மக்களாட்சியிலே பேசலாம், விவாதிக்கலாம், செய்யலாம் என்று இந்த அரசமைப்பு சட்டத்தை போற்றுகிறார்கள். அதற்கான வழிகோலாக இது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உலகத்திலேயே மனிதர்கள் அடிமைகளாக இருந்தபோது முதலில் உரிமை என்று கேட்டு வந்தவர்கள் மேற்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள். 12ஆம் நூற்றாண்டில் ஒரு மேக்கன கார்த்தா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் உலகத்திலேயே ஒரு மனித உரிமை சட்டம் என்று போற்றப்படுகிறது.
அந்த மேக்னா கார்ட்டா சட்டம் என்பது என்னவென்றால், நாம் நினைப்பவற்றை சுதந்திரமாக செய்வதற்கு கோரிக்கையாக மனுவாக கொடுக்கலாம். அதான் சட்டம். கோரிக்கை மனு. அதுக்குள்ள மன்னர்கள் எதையும் கேட்க மாட்டான் நம்ம கிட்ட. அப்படிதான் இருந்தது. முதலில் வந்த சட்டம் மேக்னா கார்ட்டா சட்டம். அதுதான் ஒரு உலகத்திலேயே மனித உரிமை சட்டம் என்று போட்டுக்கிறார்கள். அது மனு கொடுக்கிறது. அந்த மனு கொடுக்கறதா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். எங்கே வேண்டுமானாலும் என்ன முதல்ல மனு கொடுத்தியா அப்படின்னு தான் கேட்பான். அதுக்கு 3 தூண்களை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறது. 2 உலகப்போர் நடந்ததற்கு பின்னாலே ஐநா சபை என்ற ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐநா சபைக்கு 2 நோக்கம் சொன்னார்கள். ஒன்று உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவது, இன்னொன்று போரே வேண்டாம், போர் நடந்தால் தடுப்பது, சமரசம் செய்வது, பஞ்சாயத்து செய்வது. இந்த ஐநா சபையுடைய வேலை அதைத்தான் சொன்னார்கள். 1945 2வது உலகப்போர் 45 முடிவுக்கு வருகிறது. வந்தவுடன் ஐநா சபை வருகிறது. அப்போது 50 நாடுகள் அதில் இருந்தார்கள். அந்த ஐநா சபை 48 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்திற்கு பெயர் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை பாதுகாக்கிற சட்டம். 48 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலேருந்து, எடப்பாடி ஆட்சியிலேருந்து, பன்னீர்செல்வத்திலேருந்து இப்போ ஸ்டாலின் ஐயா வரைக்கும் எல்லாரும் கை நீட்டி நிற்பாங்க. நின்று நாங்கள் மனித உரிமையை பாதுகாக்கிறோம், நாங்கள் மனித உரிமையை போற்றுகிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அந்த சட்டம் அது என்னன்னா அடிப்படை அந்த சட்டம் வந்தது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, ஆல் தி பீப்புள் ஆஃப் அண்டர் ஒன் ரூஃப். ஐநாவுடைய ஒரு கொடைக்கு கீழே நான் வந்து விட்டோம். எல்லோரும் மனிதர்கள், யாரும் இங்கே ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, எல்லோரையும் ஒன்றாக நினைக்க வேண்டும். அது 2 வார்த்தை சொல்றான். ஒன்னு வேரியேஷன், இன்னொரு டிஸ்கிரிமினேஷன். இந்த 2 வார்த்தையை ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழர்களுக்கு நமக்கு நடக்கிறது இந்த 2ல எதுனா டிஸ்கிரிமினேஷன். வேரியேஷன் என்பது அது நம்முடைய சம்பந்தி சொன்னதை போல, நாம் நாத்தியர்களாக இருந்தாலும், இயற்கையாக நாம் பிறந்து வந்திருந்தாலும், அந்த இயற்கையாக நாம் ஆணாக இருக்கிறோம், பெண்ணாக இருக்கிறோம். ஆண்கள் உருவம் வேறாக இருக்கிறது, பெண்கள் உருவம் வேறாக இருக்கிறது. அது வேரியேஷன். அது ஐயா நம்ம சொன்னதை போல இறைவன் படைப்பிலே வைத்துக் கொள்ளலாம். இறைவன் நம்ம எப்படி படைத்திருக்கிறான், அது வேரியேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் என்பது பாகுபடுத்துவது. இவன் இப்படி இருப்பதால் இதற்கு தகுதியானவன் அல்ல, இவன் இதை பின்பற்றுவதால் இது இவனுக்கு கிடையாது என்று ஒதுக்குவது. அதுதான் இந்த வரை தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்து கொண்டு வருகிறது, இந்த டிஸ்கிரிமினேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷனை ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன வேரியேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரச்சனை அதுதான். இது ஒரு பாகுபடுத்தி பார்க்கிறார்கள் என்பதை, ஒரு பாகுபாட்டை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லையோ இல்லை வேணும்னே அதை செய்கிறாங்களோ. ஆனா இந்த 2 வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல சொல்றான், யாரையும் யாரும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு அதுல சொல்றான். முதல் ஆர்டிகளே, முதல் அந்த சட்டத்தினுடைய பிரிவிலே சொல்றான், யாரையும் யாரும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு. அந்த UDHRல, அந்த அகில உலக மனித உரிமை சட்டத்துல 48ல அந்த சட்டத்தில் தீண்டாமை கூடாது, நிற பாகுபாடு கூடாது, பாலின பாகுபாடு கூடாது, சாதிய பாகுபாடு கூடாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது, மனுஷனா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரையும் மனுஷனா பார்க்கணும். அப்ப மனிதன் என்பவனுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்றான். மனிதன் என்பவன் உரிமையாளன். அந்த உரிமையாளன் என்று சொன்னால் அவனுடைய அந்த உரிமையை யாரிடம் பெறுவது அப்படின்னா, அதுக்கு இன்னொன்று சொல்றான், கடமையாளன். இவன் ரைட் ஹோல்டர், அவன் டியூட்டி பேரர். சரி, ரைட்டு. அப்ப இவ்வளவுதானா அப்படின்னு அதுக்கு மேல இன்னொன்னையும் சொல்றான், பிரைமரி டியூட்டி பேரர், முதன்மை கடமையாளன். இந்த முதன்மை கடமையாளன் யார் அப்படின்னா, அவன் தான் அரசு.
முதன்மை கடமைகள் அதிகாரத்தை அவன் தான் வைத்திருக்கான். நம்ம ஒரு கூட்டம் போடுறோம்னா போலீஸை விட்டு தடை பண்ணிடுவாங்க. வந்தவொடனே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க. நம்ம ஒரு ஏதாவது ஒரு பண்றோம் அப்படின்னா அவர்கள் வந்து இடையூறு செய்வார்கள். அதே சமயத்துல ராணுவம், போலீஸ் எல்லா அதிகாரிகளும் அவர்கிட்ட தான் இருப்பாங்க. என்னவனா பண்ணிடலாம். அதிகாரம் முழுக்க அவர்கள்ட்ட இருக்கு. அவர்கள் முதன்மை கடமையாளர். ஏன்னா அவன் வந்து டாக்ஸ்ல வாழ்றான், நம்முடைய வரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முதன்மை கடமையாளன் என்று சொல்கிறார். அவனுக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் அவன் இந்த மக்களுடைய அந்த உரிமைகளை எல்லாம் எல்லாரையும் சமமா கொண்டு வர்றதே அப்படின்னு சொல்றாங்க. அதிலே நான் 30 சரத்துக்கள் இருக்கிற அதிலே இருக்கிறது, மொழியை விரும்புகிறவர்கள் அவரவர் மொழியை பின்பற்றலாம், அவரவர் மொழிக்கு தகுந்த அந்தஸ்தும் மரியாதையும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அதை 49 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் நம்முடைய நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே ஒரு 11 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைத்து, நான் அந்த இந்திய துணைக்கண்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டபோது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அனைவரையும் கூட்டிக் கொண்டு உலகம் முழுக்க சுற்றி 2 வருடங்கள் 11 மாதங்கள் 19 நாட்கள் 2 வருடங்கள் 11 மாதங்கள் 19 நாட்கள் உலகம் முழுக்க இந்த குழுவோடு சென்று உருவாக்கிய ஒரு நூல் தான் அந்த இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது நவம்பர் 26 என்று சொல்வார்கள். அதை சட்ட நாள்னு சொல்றான். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை அமுல்படுத்துகிற, அதை நடைமுறைப்படுத்துகிற நாள் ஜனவரி 26. ஜனவரி 26 குடியரசு நாள். அன்னையிலிருந்து இதே நமக்கு நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு, ஆசிரியர்களுக்கே தெரியல, குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கு என்னடா வித்தியாசம் கேட்டால் கொடி குத்துறது தான் அவங்களுக்கு தெரியுது, முட்டாய் கொடுக்கறதான் தெரியுது. நான் நேற்று கூட ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அரசாங்க கூட்டாது. அதில் கேட்டால் அதில் நிறைய 36 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க ஒரு அங்கன்வாடியினுடைய ஆசிரியராக. ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு. அது வந்து 47 என்பது வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனான். 50 நாம நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தை நம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் ஜனவரி 26 என்று சொல்கிறார்கள். அந்த ஜனவரி 26 சட்டம் என்பது அதற்குள்ள என்ன வைத்திருக்கிறார் என்றால், முதல்ல ஒரு 4-5 விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. ஒன்று இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், ஒன்று டெமோக்ரஸி, இன்னொன்று சாவரினிட்டி அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இறையாண்மை, நாங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணு. மூன்றாவது செக்யூலர், நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக, அதாவது நிர்வாகத்துல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் மதத்தை வீட்டில் பின்பற்றுவோம், இந்த நிர்வாகத்தில் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதை வச்சுதான் நம்ம மோடி எல்லாம் இப்ப நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த சட்டத்துக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட. ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்ற போது தலையில் வைத்து அப்படியே கொண்டாடினார். கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷனை வாங்கி கொடுத்தாரு. எல்லா இதில் செக்யூலர் சொல்லியிருக்கு, இவர் மோடி அதை பின்பற்றலை அப்படின்னு. அந்த கான்ஸ்டியூஷன் அது இருக்கு. அப்புறம் 75 எமர்ஜென்சிக்கு பின்னாடி, அந்த நெருக்கடி நிலை பிரகடனத்திற்கு பின்னாடி அவர்கள் அதிலே மக்கள் நல குடியரசு, சோசலிச குடியரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை அதில் சேர்க்கிறாங்க. சோசலிச குடியரசு அப்படின்னு சொல்லி எல்லாம் அதில் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதிலே நம்ம அனைத்து குடிமகன்களுக்கும், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் நமக்கு எப்பவுமே பயன்படக்கூடியது, பொருந்தக்கூடியது. என்னவென்றால் அடிப்படை உரிமைகள் என்று வைத்திருக்கிறார். இந்த அடிப்படை உரிமைகள்னா என்ன, இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கு 2 சொல்றாங்க. ஒன்று அரசு என்ற ஒன்று இருக்கும். அந்த அரசு என்பது வெறும் அரசு அல்ல. ஏன்னா இப்ப நம்ம மன்னர் ஆட்சி போயாச்சு, இப்ப வெள்ளைக்கார ஆட்சி போயாச்சு, இப்ப நம்ம ஆட்சி வந்துச்சுல, அதை குடியரசுன்னு சொல்றோம்ல. அப்ப குடி என்பது நம்முடைய மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு வருது இது சட்டத்துல. அப்ப இந்த அரசு என்பது யார் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு. இது
ஸ்டாலின் ஐயா நல அரசு இல்லை, மோடி ஐயா நல அரசு இல்லை, இது மக்கள் நல அரசு, பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம். இப்ப இந்த அரசுக்கு 3 தூண்கள் இருக்கும். அந்த 3 தூண்களும் தனித்தனி அதிகாரத்தோடு செயல்படும். ஒரு தூண் யார் அப்படின்னா அதுதான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு பேர் லெஜிஸ்லேஷன் சொல்றாங்க. அவங்க தான் சட்டம் போடுவாங்க. சட்டம் இயற்றுகிற அதிகாரம் நம்முடைய இந்த சட்டப்படி, இந்திய அரசமைப்பு சட்டப்படி இவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது, லெஜிஸ்லேஷன். இப்ப நம்முடைய இப்ப நான் வந்து குழந்தைகளுக்கான வழக்கறிஞர், குழந்தைகள், பெண்கள், சில சமயம் தொழிலாளர்களுக்காக வழக்காடுவேன். பெரும்பாலும் குழந்தைகளுக்காக நிறைய இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போக்சோ வழக்குகள், போக்சோ எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க. நான் ஆவடியிலே ஒரு 3-4 கேஸ் நடத்துகிறேன் பிள்ளைகளுக்காக. குழந்தைகளுக்கான வழக்கறிஞராக நான் இருப்பேன், எதிராக போக மாட்டேன். அதே மாதிரி பெண்களுக்கான வழக்கறிஞராக இருப்பேன், எதிராக போக மாட்டேன், எதிரணியில் போக மாட்டேன். அதனால நம்ம விக்டிம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, பாதிக்கப்பட்டவருக்கான வழக்கறிஞர் நம்ம. ஸோ அந்த விதத்தில் இப்போ அந்த போக்சோ சட்டம் நாடாளுமன்றத்திலே அந்த டெல்லியில் போடுறான். அப்ப அந்த நாடாளுமன்றம் டெல்லியிலே போட்டதை இங்க அமுல்படுத்துகிறது, இங்க வந்து அதை அமுல்படுத்தணும்ல. அப்ப அதுக்கு அந்த அமுல்படுத்துகிற அதிகாரம் இங்க இங்க போடுறான், யாருக்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து மேல வந்து செயலாளர் இருக்கான், அப்புறம் அதுக்கடுத்து செயலாளருக்கு கீழே இயக்குனர் இருக்கான், இயக்குனருக்கு கீழே மாவட்ட கலெக்டர் இருப்பாரு, மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்துக்கு கீழே நிர்வாகத்தை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆர்டிஓ, அப்புறம் அதுக்கு கீழே ஆர்ஐ அப்படின்னு இருக்கார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கு கீழே விஏஓ. இவர் வந்து நிர்வாகம். இவர்கள் போடுகிற சட்டத்தை நிர்வாகம் செய்கிறவர்கள், நிர்வாகம். இது ஒரு தூண், இது ஒரு இரண்டாவது பில்லர். இவர்கள் சட்டம் போடுவார்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் இவர்கள். மூன்றாவது தூண் என்னன்னா அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட் இங்கே. அது என்னன்னா அதுதான் நீதித்துறை. நீதித்துறை தான் இவர்கள் போடுகிற சட்டத்தை, இவன் சட்டம் சரியா போடலைனாலும் இவங்க தலையிடணும், அவன் போடுற சட்டத்தை அந்த நீதித்துறை சரியா அமுல்படுத்தினாலும் இவங்க தலையிடணும். இதுதான் நீதித்துறை. அப்ப லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, இது 3 தான் வந்து 3 தூண்கள் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுகிறது. அப்ப இந்த 3 தூண்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த சட்டத்திலே அடிப்படை உரிமைகள் என்ற ஒரு பிரிவு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும், அதாவது இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதர்களுக்கு, தனி தமிழர்களுக்கு, தனி தெலுங்கனுக்கு, தனி மலையாளிக்கு, எல்லாரும் தனி மனுஷன், இந்தியாவுக்குள்ள யார் இருக்கானோ அவர்களுக்கெல்லாம் அந்த சட்டம் வந்து பொருந்தும். அது குழுவுக்கு பொருந்தாது, தனி மனிதர்களுக்கு பொருந்தும். அப்படி என்னெல்லாம் சொல்றான்னா சொல்றான், ஆர்டிகல் 14 வரும். அது அனைவரும் சமம். அது மட்டும்தான் அம்பேத்கருடைய செயலை நம்ம பாராட்டலாம். அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அடுத்தது வந்து தீண்டாமை கிடையாது. சொத்து அப்படிங்கிறது வந்து அது வந்து உடமையா வச்சுக்கப்படாது, அது வந்து உன்னுடைய அடிப்படை உரிமை இல்லை. அப்புறம் நீங்க வந்து பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, விவாதம் செய்வதற்கு, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, போராடுவதற்கு சட்ட வழிகளில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை சொல்றாங்க. அதுக்கு வந்து காவல்துறை காரணம் செய்யாமல் நம்மை கைது செய்ய கூடாது. அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது வந்து ரொம்ப முக்கியமான சரத்து, அது உறுப்பு 21. அது வந்து என்ன சொல்றதுன்னா, ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. மனிதர்கள் மாண்போடு வாழ்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் மாண்போடு செய்து கொடுப்பதற்கு அரசு கடமைப்பட்டது. மனிதர்கள் மாண்போடு வாழ்வதற்கு, அதுல சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டேஷன் அது ஒரு நல்ல வார்த்தை. இன்டர்பிரட்டேஷன்னா எப்படி வேணா அதை சட்டத்தை, அதை இந்த வார்த்தைகளை திருப்பி வாதம் பண்ணலாம். அப்படி நிறைய வாதங்கள் இந்த இன்டர்பிரட்டேஷன்ல உணவுக்காக வாதம் செஞ்சிருக்காங்க, மருந்துக்காக வாதம் செஞ்சிருக்காங்க, கல்விக்காக வாதம் செஞ்சிருக்காங்க. அதுல நிறைய தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய வந்திருக்கு அந்த 21(1). அதுல மொழிக்காக ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை.
மொழி விஷயங்களுக்காக ஏதாவது தீர்ப்புகள் வந்திருக்குமா, ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்களா, வாதாடிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை. 21A திருத்தினாங்க. 21 வந்து 21A அப்படின்னு போட்டான். அந்த 21A என்ன சொல்றான்னா, கல்வியை நாங்கள் உரிமையாக்கி விட்டோம். அந்த நம்ம மறந்துடக்கூடாது, 1950 இந்த சட்டம் வந்தபோது நமக்கு கல்வி உரிமையா கிடையாது, மருத்துவம் உரிமையா கிடையாது, சுகாதாரம் இதெல்லாம் வந்து நமக்கு உரிமையா கிடையாது. இதுவரைக்கும் இருக்கா அப்படின்னா 2009 86வது சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க. அதுலதான், ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், காமராஜர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தபோது மதிய உணவு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி யாரோ கொண்டு வந்தாங்க, தலைவர் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் தெரியாது. நான் காமராஜர்லேருந்து மதிய உணவு கூட நம்ம அறிஞ்சிருக்கோம், நம்மளாம் சாப்பிட்ருக்கோம். அப்போ அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அவர் ஒரு பிடி அரிசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சாராம். அந்த ஒரு பிடி அரிசி என்பது என்ன, நம்முடைய தாய்மார்கள் உழைவைத்து அரிசி சோறு பொங்குகிற போது ஒரு பிடியை அடித்து வச்சிருவாங்களா, அது பேர் காமராஜருக்கான அரிசி, ஒரு பிடி அரிசி. அன்றைக்கு அவரும் நேத்து சுந்தரவடிவேலு என்கிற ஒரு அதிகாரி, அவரும் 2 பேரும் சேர்ந்து வீடு வீடாக சென்று இந்த அரிசி எல்லாம் ஒன்றா சேர்ப்பார்களாம். சேர்த்து மூடை மூடையாக வைத்து அதுல தான் வந்து மதிய உணவு கொடுத்தார்களாம். இது வரலாறு, கல்வியில வரலாறு. ஏன் அப்படின்னா, கல்வி உரிமையாக இல்லை, கல்வியை அடிப்படை உரிமையாக அவர்கள் ஆக்கவில்லை. ஆகவே பணம் இருந்தா படி, இல்லாட்டி போயிரு அப்படின்னு ஒரு நிலைமை தான் இருந்தது. அதற்காக போராடி போராடி அடிப்படை உரிமையாக வேண்டும். ஏன்னா அடிப்படை உரிமையாயிடுச்சுன்னா என்னன்னா, அடிப்படை உரிமையில நம்ம அரசாங்கத்துக்கு போய் கேட்கலாம், அரசுகிட்ட போய் வழக்கு போடலாம், நம்ம நீதி பெறலாம். அப்ப அடிப்படை உரிமையில அது இருக்கணும். ஆனா கல்வி என்பது அடிப்படை உரிமையாக இல்லை. நீண்ட நெடிய போராட்டங்கள், அதற்கான நிறைய ஆய்வுகள், அதன் அடிப்படையில் நிறைய கமிட்டிகள் அதெல்லாம் போட்டாங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் என்று சொல்லி இந்த 21A திருத்தினாங்க. 21A அது வந்து 2009 இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி விவரம் சொன்னது, 1 கோடி தமிழ் மக்கள், தமிழருடைய குழந்தைகள் இந்த திட்டத்திலே பலன் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அன்னைக்கு இதா இருந்த மந்திரியா இருந்த கபில் சிபல் அவர் சொன்னார், இந்த சட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அப்ப அன்னைக்கு இருக்கும் பொழுது ஐக்கிய குஜரால் அன்னைக்கு பிரதமரா இருந்தார். அப்ப என்ன உரிமையாகும் போது என்ன ஆகுதுன்னா, கிடைக்காதவனுக்கு இது கிடைக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம காலத்திலேயே பாத்தீங்கன்னா, கல்வி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்பா அம்மாவை தான் குறை சொல்லுவான். உன் அப்பா அம்மா படிக்கல, அறிவிலி, உன் பிள்ளைய வந்து படிக்க வைக்க தெரியல அப்படிமா. நீ வசதி இல்லைன்னா கூட கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலினை கேள்வி கேட்கணும், நம்ம முதலமைச்சரை கேள்வி கேட்கணும், இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலரை கேள்வி கேட்கணும், நம்முடைய மாநகர மன்ற தலைவரை கேள்வி கேட்கணும். அது மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அது அடிப்படை உரிமையாக கல்வியை கொண்டு வந்தாச்சு. அதனாலதான் இப்ப சமீபத்தில் கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு தனியார் பள்ளிகளில் ஒரு 25% இடஒதுக்கீடு என்று அந்த சட்டத்தில் சொல்லுவாங்க. அப்போ 25% தனியார் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாருன்னா 25% ஏழை பிள்ளைகளுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அடித்தட்டு மக்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லுது, 25% மாணவர்களுக்கு. ஆனால் அதை வந்து ஒரு 2 வருடங்களாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தலை. அப்போ ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா, ஏற்கனவே அதில் 8 லட்சம் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த 8 லட்சம் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில். அப்புறம் உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் என்னன்னா, இந்த மாதிரி கல்விக்கான நிதியை, அந்த கல்விக் கொள்கையை, உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ அப்படி போகும்போது வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போட்ட அந்த வழக்கிலே வந்து தீர்ப்பு வந்தது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உடனடியாக அந்த கல்வியை கொடுக்கணும், அந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிகளில் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 8 லட்சம் பிள்ளைகிட்ட காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இலவசமாக சேர்ந்து 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து காசு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதில் பணம் கொடுத்தவங்களும் உண்டு. பணம் கொடுக்கக்கூடாதுன்னு மறுபடியும் அதில் ஒரு கேஸ் போட்டோம் இங்கே நம்முடைய உயர்நீதிமன்றத்தில்.
அப்புறம் அந்த ஜட்ஜி வந்து பணத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையும் எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. போன வாரம் தான் அந்த பணத்தை விடுவிச்சிருக்காங்க. போன வாரம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி சட்டத்தில், இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இன்னைக்கு வந்து அது மாணவர்கள் சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு நிர்வாகங்கள் கூறியிருக்கிறது. இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, அடிப்படை உரிமை அப்படின்னு இருந்ததுன்னா அதன் மூலமாக நம்ம இந்த மாதிரி வழக்கு தொடுக்கலாம், போய் கேட்கலாம், அவர்களை வந்து கட்டாயப்படுத்தலாம், அதெல்லாம் நம்ம செய்யலாம். அப்ப அது இல்லை. இந்த மொழியை பற்றி அவர்கள் எங்கேயுமே இந்த அடிப்படை உரிமைகள் எந்த விதமாக எதுவுமே இல்லை. அதற்கடுத்து ஃபோர்ஸ் லேபர், பாண்டட் லேபர், அந்த மாதிரி கொத்தடிமை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தால் அவர்கள் அதை வச்சிருந்தவங்களுக்கு வந்து அபராதம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்திலே நிறைய கொத்தடிமை தொழிலாளர்கள் நாங்கள் விடுவித்திருக்கிறோம். பக்கத்துல எல்லாம் போய் அது இதில் இருப்பாங்க, அந்த கல் உடைக்கிற இதுலாம் இருப்பாங்க, செங்கல் சூளைகளில் இருப்பாங்க. விடுவிச்சு அவங்களுக்கான நிவாரணங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்கோம். அதான் அந்த சட்டத்துக்குள்ள தான் இருக்குது. அப்புறம் வந்து எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினருக்கு சலுகைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக ஒன்று ரொம்ப முக்கியமானது 32வது பிரிவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 2 இருக்குங்க, 226, 32 2 பிரிவு. அது 2 இந்த அடிப்படை உரிமைகள்லாம் முக்கியமானது. என்னென்னா, நமக்கு பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, கூட்டம் போடுறதுக்கு அது மாதிரி மறுத்தாங்கன்னா நம்ம அந்த 2 பிரிவுகளை பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடலாம். 226, 32 இதுதான் அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமைகளை அம்பேத்கர் அவர்கள் திட்டமிட்டு மிகவும் சண்டையிட்டு இதை கொண்டு வந்தாரு. இதற்கு காரணம் நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ஐநா சபை கொண்டு வந்த மனித உரிமை சட்டத்திலே அதை அப்படியே இதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அதற்கடுத்து ஒரு பிரிவு வச்சிருப்பான், பார்ட் 3 அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது அதில் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபிள் அப்படின்னா வழிகாட்டு நெறி, அரசுக்கு வழிகாட்டு நெறி. அந்த வழிகாட்டுனர் தான் நம்முடைய சுகாதாரம் இருக்கு, மருத்துவம் இருக்கு, பல விஷயங்கள் நமக்கு என்னெல்லாம் அடிப்படையா செய்யணுமோ அது பூரா அதுல வச்சிருக்கான். அதுல என்ன சொல்றா, மஸ்ட் கிடையாது, மஸ்ட்னா செய்து ஆக வேண்டும். அதுல எல்லா வார்த்தையும் ரொம்ப கிளவரா, ரொம்ப இதா எப்படி போட்டுப்பாங்கன்னா மே மே மேன்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்தாலும் செய்யலாம், செய்யாமல் விட்டாலும் விட்டு விடலாம். அதுலதான் நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க. இது 2 பிரிவு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இலவச சட்ட உதவி அப்படிங்கிறதெல்லாம் வருது பாருங்க. ஒரு மாவட்டத்திலையும் இலவச சட்ட உதவின்னு வச்சிருப்பாங்க, டிஎல்எஸ்ஏன்னு வச்சிருப்பாங்க. டிஎல்எஸ்ஏனா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு. எந்த பிரச்சனை வேணாலும் அங்க கொண்டு போகலாம். நம்ம இதுக்கு வழக்கறிஞரே தேவையில்லை, எந்த பிரச்சனை வேணாலும் கொண்டு போகலாம். அதுக்கு என்னன்னா வந்து இந்த வழிகாட்டு நெறிகள்ல இருந்து இதை எடுக்கிறாங்க. இதோட இந்த அரசமைப்பு சட்டம் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு அடுத்து இந்த மொழிகளை பற்றி சொல்லுகிற பொழுது 348வது பிரிவுன்னு ஒன்று வருது. 348ல ஏ பிங்கிறான், 1 2ங்கிறான். அந்த ஏ பில என்ன சொல்றான்னா, ஒரு குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஒரு மாநில மக்கள் அந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளை பேசுவதற்கு, அந்தந்த மாநில மொழிகளில் வழக்காடுவதற்கு அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் வழங்கலாம். அது வந்து 348(a)(2) இருக்கு. அதன் அடிப்படையில் அவன் ரொம்ப புத்திசாலியா பாருங்க, 50ல தான் இந்த சட்டம் வருது, 50 ஜனவரி 26 தான் அமுலுக்கே நடைமுறைக்கே வருது. பிப்ரவரி மாசமே 1950 ராஜஸ்தான்ல அதை வாங்கிட்டான். ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 1 மாதத்திற்குள்ளேயே அவர்கள் எங்களுடைய மாநிலத்தில் எல்லா நீதிமன்றங்களிலும் நாங்கள் எங்களுடைய மொழியைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்துவோம், தீர்ப்பும் எங்கள் மொழியில் தான் வரணும் அப்படின்னு வாங்கிட்டான். அதுக்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார். ராஜஸ்தான்ல அந்த மொழி, அந்தந்த ராஜஸ்தானி மொழி வாங்கியிருக்காங்க. அப்புறம் அது அப்படியே வருது.
நம்ம மாநிலங்களில் 76ல் ஒரு சட்டம் கொண்டு வர்றான், ஆட்சி அலுவல் மொழி அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1982ல் இந்த மாதிரி மாவட்டங்களில், அதாவது கீழமை நீதிமன்றங்களில் வந்து அவரவர் தாய்மொழிகளை பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த குரல் வந்து வருது. அப்போ வந்து கீழமை நீதிமன்றங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. இப்போ கீழமை நீதிமன்றம்னா மாவட்ட நீதிமன்றங்கள் வரையும். இப்போ மாவட்ட நீதிமன்றங்கள் வரையும் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து குற்றவியல் நடுவர். அவர் தாலுக்கா அளவில் இருப்பார், வட்ட அளவில். அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த வட்ட அளவில் இருக்கக்கூடிய இங்கே இந்த நீதிமன்றங்கள்லேருந்து மேல்முறையீடுக்கு போகணும், அப்பீல் போகணும் அப்படின்னா மாவட்டத்துக்கு போகணும். மாவட்டத்துக்கு நாங்கள் அம்பத்தூரில் இருக்கோம் அப்படின்னா அம்பத்தூர் நீதிமன்றத்தினுடைய அங்கே இருந்து அதுக்கடுத்து முறையீட்டுக்கு வரணும் அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு திருவள்ளூருக்கு தான் நாங்கள் வரணும். திருவள்ளூர் நீதிமன்றம் தான் எங்களுக்கு மாவட்ட நீதிமன்றம். அப்போ இந்த மாவட்ட நீதிமன்றம் வரைக்கும் வந்து மொழி வந்து தாய்மொழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒரு ஆணையே வந்து பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு நம்ம ஆளுகளும் ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா ஒரு 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 விஷயத்தை, ஒரு பொருளை எடுத்து போராடுகிற பொழுது அது நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதை ஒத்துழைக்கணும். இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோர்ட்டுகளிலே, நான் போன வாரம் சந்தித்த நிகழ்ச்சி அம்பத்தூரில் ஒரு வழக்கறிஞர் ஆவடியிலேருந்து வந்தார். நான் ரொம்ப நாள் கழித்து அதை பார்த்தேன். ஆவடியிலேருந்து வந்தார். அது வந்து ஒரு சப்கோர்ட் ஆக்கியிருக்காங்க. ஒரு திருவள்ளூர் கோர்ட்லேருந்து அது கொஞ்சம் சின்ன கோர்ட். விவாகரத்து வரைக்கும் இங்கே போடலாம். முதல்லாம் போட முடியாத வழக்கை இப்போ போடலாம். அங்கே வந்து அந்த நீதிபதி கிட்ட, கணம் நீதிபதி அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நம்முடைய கருத்தை சொல்கிறாரு. தமிழ்லே சொல்கிறாரு. 5 நிமிஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. அவர் தமிழில் வாதாடுறாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஆள் இவர் எங்கேயா இருந்தார், நம்ம பார்க்காம விட்டுருக்கோமே, நமக்கு தெரியலை அப்படின்னு. பெரும்பாலும் நான் போடுறது எல்லாமே தமிழில் தான் போடுவேன், தமிழில் தான் அச்சடித்து போடுவேன். அந்த தமிழில் போடும்போது அந்த கடைசியில் வந்து முறையீடு கேட்போம் நாங்கள், இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னுட்டு. காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. எதுக்கு நீ இந்த நீதிமன்றத்துக்கு வர்ற அப்படிங்கிறது அதில் சொல்லணும். அது சரியில்லைன்னு இதை நம்பரே போட மாட்டான் அங்கே இருக்கவன். அதனால நானும் ஒரு முறை இங்கிலீஷில் போட்டேன், உடனே போட்டேன் நம்பரை. அப்போ என்ன ஒன்றும் புரியலை. இப்போ என்னன்னா இங்கிலீஷ் புரியலையா தமிழ் புரியலையா, அவங்க என்ன புரியலை அப்படிங்கிறது தெரியலை. நான் நீதிபதிக்கிட்டே கேட்டேன், என்னங்க இது மாதிரி வந்து நம்பர் பண்ண, ஏன் எதுக்கு மட்டும் அவர் போட மாட்டேங்கிறாருங்கய்யா அப்படின்னு. நீங்கள் போராளின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஏதாவது அவரை வில்லங்கத்தில் இழுத்து விட்டுருச்சிங்கன்னு பார்க்குறாரு, அதனால நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, போட்டுருவாரு அப்படின்னாரு. அப்போ என்ன இதை சொல்ல வரேன்னா, அந்த எல்லா வழக்கறிஞர்களும் ஆங்கிலத்தில் போட்டால் வந்து அது ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறான். ஒரு 90% நினைக்கிறேன். நான் பார்த்த நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க குழந்தைகளுக்காக வழக்கறிஞராக இருக்கேன், அரசு உதவி வழக்கறிஞராக இருக்கேன், அரசுடைய வழக்கறிஞருக்கு உதவியாக அந்த போக்சோ கேஸ்லாம் இருக்கேன், ஒரு 15 கேஸில் இருக்கேன். எங்கேயுமே தமிழில் போடவே மாட்டாங்க. அப்போ என்னன்னா, ஒன்றும் புரியாமல் இருக்கணுமா, யாருக்கு, அந்த வழக்காடிகளுக்கு அது புரியாமல் இருக்கணும். இது ஏதோ நீதிமன்றம் என்பது வக்கீல்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிக்குமானதா? அப்படிதான் இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கு. அது மக்களுக்கானது, அது நமக்கானது, பாதிக்கப்பட்டவனுக்கானது அப்படிங்கிற கருத்து வழக்கறிஞர்கள் மத்தியிலே இல்லை. சம்பாதிக்கிற இடமாக பார்க்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, அந்த ஜட்ஜிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கினோம்னா இவன் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதி 4 பக்கம் போட்டானா அந்த ஜட்ஜும் பார்க்குறான். அந்த ஜட்ஜி தீர்ப்பு எழுதுகிற போது அந்த மாவட்ட நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு எழுதுகிற போது அந்த தீர்ப்புகள் பெரும்பாலும் 90% ஆங்கிலத்திலே இருக்கிறது. நான் மனுவை வந்து தமிழில் தான் போடுவேன், தமிழில் தான் வாதாடுவேன். 4 முறை ஒரு வழக்குக்கு மனு போடணும். முதல்ல ஒரு மனு போடணும், அப்புறம் வந்து சாட்சிகளை கொடுக்கும்போது ஒரு மனு போடணும், அப்புறம் வந்து ரிட்டன் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவான், அது அப்புறம் வந்து அதை எழுத்துப்பூர்வமாக ஆர்கியூ பண்ணுறது, அப்புறம் ஒரு மனு போடணும், அப்புறம் ஓரல் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவான், நீ என்ன இந்த வழக்கில் சொல்கிற அப்படின்னு, அப்போ ஒரு இது கொடுக்கணும். எல்லாமே தமிழில் தான் போடுவான். ஆனால் அந்த நீதிபதி நமக்கு கொடுக்குற தீர்ப்புங்கிறதுக்கு பாருங்க, அது வந்து ஆர்டர், அது வந்து இங்கிலீஷ் எழுதாகும். இந்த நடைமுறை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது.
அப்ப என்ன, இது கீழமை நீதிமன்றத்தில் நமக்கு உத்தரவு இருக்க, இந்த உத்தரவே அவங்க அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க, நம்மளும் பண்ண மாட்டேங்கிறானே. அப்ப என்னன்னா ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா ஜட்ஜுக்கு அவனுக்கு ஒரு இது, இப்ப நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க அப்படின்னாக்க வந்து இவங்க ஆங்கிலத்தை விட கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே இருக்கிறது. இது வழக்காடிகளுக்கும் புரியாமல் போய்விடுகிறது, சம்பாதிக்கிற ஒரு இடமாக அது போய்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கீழமை நீதிமன்ற உத்தரவுகளையே வந்து அவன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறான். இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் நம்ம தமிழ் வேண்டும் என்ற ஒரு தாக்கீதுகள், போராட்டங்கள், தீர்மானங்கள் 2021, 2023, அப்புறம் 2006 அதெல்லாம் முக்கியமான தீர்மானங்கள். இந்த கட்சி அந்த கட்சி நம்ம சொல்ல வேண்டாம், எல்லா கட்சிக்காரும் போட்டான். போட்டு தீர்மானங்களை அங்க அனுப்புறாங்க. தீர்மானம் போறதோட சரி, தீர்மானங்கள் போறதோட சரி. தீர்மானங்கள் போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஏதாவது செய்யணும்ல. அடுத்தடுத்து தொடர் போராட்டங்கள் இருக்கணும், தொடர் வாதுரைகள் இருக்கணும், அங்க ஆர்கியூமெண்ட் இருக்கணும், எதுவும் நடக்கல. அது அப்படியே போகுது. நம்ம மாதிரி தமிழ் அமைப்புகள் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த வந்து முடிச்சு வச்சிடறாங்க. நம்ம பகத்சிங் தலைமையில புலவர்லாம் அதுல உண்ணாவிரதம் இருந்தார், நாங்கெல்லாம் போய் கூட இருந்தோம். அப்ப அது வருவாங்க, வந்து ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, சொல்லிட்டு முடிச்சு வச்சுட்டு போயிடறாங்க. அப்ப எதுவும் இந்த மாதிரி குரல் வரும் பொழுது அதை தட்டி விடுகிறது, அதை புறக்கணித்து விடுகிறது, அதை வந்து எது பண்றது, அப்படியே கொண்டு போய் விடுகிறது. அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கிறார்கள் ஒழிய தீர்மானமாக அதை எடுக்க முடியவில்லை. 2006 இவர்கள் இங்க தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க மத்திய அரசாங்கத்திற்கு. அப்ப பாரதிய ஜனதா அரசாங்கம் தான் நினைக்கிறேன். அப்ப அவங்க உடனே உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்புறாங்க, இதுல நாங்க கொடுக்கலாமா, நாங்க என்ன கருத்து சொல்றது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி இங்க என்ன அதுல போட்டிருக்காங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டில் நம்முடைய உயர் நீதிமன்றத்துல தமிழில் வழக்காடும் மொழியாக தமிழில் தீர்ப்புகளை கொண்டு வருவதற்கெல்லாம் வந்து இதை வந்து செய்யணும், ஆவணம் செய்யணும். அதை ஒன்று இருக்குங்க, நான் சொன்ன பாருங்க, இதை மறந்துடக்கூடாது. இந்த 3 சொன்ன பாருங்க, 3 பில்லர், 3 தூண்கள், லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி. அந்த சட்டம், நிர்வாகம், நீதிமுறை. அந்த நீதிமுறையில அந்த 3லையும் பவர் யாருக்கு, அதிகமான அதிகாரம் யாருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முதல்ல இருக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடியவர்களுக்கு. அந்த சட்டம் இயற்றக்கூடியவர்கள் தான் யாரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு தான் அதிகாரம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், நீதிமன்றம் சொல்லிடுவான், நம்ம முக்கியமான வழக்கில் தீர்ப்பு வரும் சாதகமாக நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவன் ஈஸியாக சொல்லிடுவான், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதி, இது வந்து கொள்கை முடிவு, இது அரசினுடைய கொள்கை முடிவு, நாங்கள் தலையிட முடியாதுன்றான். அப்போ உனக்கு அது இருக்குல்ல, அப்போ உன்னைத்தானே பெரிய ஆளா வச்சிருக்கான், அப்போ உன்னால முடியும்ல. அப்ப என்ன வலிமையாக வலுவாக அங்கே எதையும் நம்ம செய்யறதுக்கு இல்லை, போட்டாங்க. 2006 போட்ட இந்த கடிதம், இந்த தீர்மானம் 2012 தான் பதிலே கொடுக்குறான். 2006 போட்டதே 6 வருஷம் அதுக்கு எடுத்துக்கிறான். அப்ப பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருந்தான்னு நினைக்கிறேன். 2000 என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மாநில மொழிகளுக்கு நம்ம வந்து மாநிலத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் எல்லா மாநிலங்களை சார்ந்த நீதிபதிகளும் வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதையெல்லாம் வந்து அந்தந்த மாநில மொழியில், உங்கள் மொழியில் அதை மொழிபெயர்த்து கொடுக்கணும், அது மிக பெரிய சிரமம். அதனால வந்து நம்ம வந்து அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, அது ஒரு பிரிவில் சொல்கிறான், அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவில் எல்லாம் ஒரே மாதிரி நிர்வாகம் இருக்கணும்னு சொல்கிறான். அதை சொல்லி ஆக எல்லாம் ஒரே நிர்வாகம் நடத்துறதுக்கு இது மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அம்பேத்கருடைய கொட்டேஷனை காமிக்கிறான். அதில் டாக்டர் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, அது அன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மாநில மொழிகளை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வைத்தால் உச்ச நீதிமன்றத்தை மூடிவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கு, எத்தனை போராட்டங்கள் இல்லைங்களா, எவ்வளவு நாகரிக சமூகத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த நாகரிக சமூகம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணிட்டு வர்றோம். அப்ப எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது, மாற்றங்கள் நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப இப்படி இருக்கும்போது அது பொருந்தாது, அது அப்படியே காமிக்கிறான். அது மாதிரி
அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்க வாயெல்லாம் மூடுறதுக்கு, அவர் சட்டத்தை உருவாக்குனவரே வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக. அப்ப அதை சொன்னதில் ஒன்னே என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது, அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அதை என்ன பண்ணுவாங்க, கிடப்புல போட்டுருவாங்க. இப்படியே தான் அது போய்கொண்டே இருந்தது. அப்புறம் அதற்கு ஒரு புத்துயிர் கொடுப்பதற்கு தான் நம்முடைய தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்து, தமிழ் உணர்வார்கள்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். அந்த உண்ணாநிலை போராட்டம் ஒரு மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில். ஏன்னா பெரும்பாலும் தமிழர்கள் தான் இந்த மொழி என்பதிலே மிகவும் தீவிரமாக, மிகவும் பற்றாக, மிகவும் உயிராக இருப்பவர்கள். அது எல்லோருக்கும் தெரியும், எல்லா மாநிலத்திற்கும் தெரியும். ஏன்னா இங்கே தான் அறிவோடு வேலை செய்கிறவன். இன்னைக்கும் வந்து புள்ளி உரம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, அப்புறம் அந்த மகப்பேறு, இதெல்லாம் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. ஒரு புள்ளி உரத்தை எடுத்திருக்காங்க, முன்னிலையில் இருக்கிறது. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இதில் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், வல்லுநர்கள் இருக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்பையா இருக்கான், அவர்கள் வந்து நம்மை விட குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்ற துறைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்க, ஒரு நீதிபதி வீட்டுல எத்தனை கோடி எடுத்தாங்க, ஒரு நீதிபதி வீட்டுல எடுத்தாங்க. அப்புறம் இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுக்குற ஒரு மருத்துவத்துறைக்கே தலைவர், அவர் வீட்டுல கோடிய தங்கத்தை எடுத்தாங்க, கிலோ கணக்கில் எடுத்தாங்க. இப்படி ஆளுக்கு தான் இங்க இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அறிவை பயன்படுத்துகிற தமிழர்கள் போராட்டங்களின் மூலமாக, மொழிவழி போராட்டங்களின் மூலமாக நம்முடைய உயிர்நீத்த தோழர்கள், உயிர்நீத்த தமிழர்கள் எத்தனையோ பேர் அல்லவா. அப்ப அந்த விதத்துல இந்த தமிழ்நாட்டில இருந்து தான் இது வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நமக்கு ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம் இருக்கா, இல்லை உத்தரப்பிரதேசம் இல்லை, மத்திய பிரதேசத்தில் இருக்கு. மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் இந்தி மொழியை கொண்டு வரலாம், இந்தி மொழியை வந்து வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்திலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்னன்னா தீர்ப்பு அங்கேயும் என்ன எழுதுறாங்கன்னா இங்கிலீஷ்ல தான் எழுதுறாங்க. அப்ப இந்த இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் எழுதினால்தான் தமிழ்நாட்டுக்காக அங்க இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டுல என்னன்னா, இப்ப நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு தீர்ப்பை கொடுக்குதுன்னா அது இந்தியா முழுக்க பொருந்தும், எல்லா நீதிமன்றங்களிலையும் பண்ணலாம். நம்ம கீழமை நீதிமன்றங்கள், திருவள்ளூர் கோர்ட் ஒன்று சொன்னிச்சுன்னா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அது நமக்குள்ளே முடிச்சுக்க வேண்டியதுதான். ஆனால் உச்சநீதிமன்றம், மதுரை உச்சநீதிமன்ற கிளையும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற கிளையும் இந்த உயர்நீதிமன்றமும் ஒரு ஆர்டரை கொடுக்குது, ஒரு ஆணையை கொடுக்குது அப்படின்னா அது இந்திய துணைக்கண்டம் முழுவதுக்கும் பொருந்தும். ஆகவே அதை என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அங்க வந்து நாங்க இந்தியில கொடுத்தா, இந்தியில இருக்கிறத வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி இவர் எப்படி பார்ப்பாரு, இதை எப்படி வந்து நாங்க மறுபடியும் மொழிபெயர்க்கணும், மொழிபெயர்க்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும், அதனால இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீதிபதிகள் இடையூறு செய்கிறார். நீதிபதிகளே நிறைய இடையூறு செய்யறான். அப்ப பல்வேறு இடையூறுகளில் இது ஒரு இடையூறு. அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க வந்து இது நீண்ட காலமாக அப்படி பின்தள்ளிக்கிட்டே போய்கொண்டே இருக்கிறது. அப்போ எனக்கு தெரிய நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையில நாங்கள் கேட்டோம், ஐயா இந்த மாதிரி கட்டமைப்புகள் வந்து ஒன்றும் பண்ணலைன்னு சொல்றாங்களே, கட்டமைப்புகளை உருவாக்கலைன்னு சொல்றாங்களே, உயர்நீதிமன்றத்தில் வந்து நம்முடைய வழக்காடு மொழியா வரணும், ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆர்டர் வந்து அது தமிழ்ல வரணும் அப்படின்னாக்க வந்து அதற்கான கட்டமைப்புகள் இங்கே இல்லைன்றாங்களே, அதை உருவாக்கலையாயா, ஏன் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க, அவங்கள நிறைய போடுங்க, அதை மொழிபெயர்ப்பாங்க இல்லையா, நிறைய சட்ட புத்தகங்கள் இருக்கு, அரசமைப்பு சட்டத்தை மொழிபெயர்க்க சொல்லுங்க, இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ அந்த சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொன்னாங்க. அது பத்திரிகைகளே வந்திருக்கு, தமிழ் இந்தியில் வந்தது. 3000க்கு மேற்பட்ட சட்ட புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை 14 முறை நாங்கள் மொழிபெயர்த்து 16 விதமாக வைத்திருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க தடை இருக்கு? எல்லாமே நடந்திருக்குன்னா அப்ப ஏன் வந்து தடை இருக்கு, ஏன் வழக்காட விட மாட்டேங்கிறீங்க? இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்ப வந்து வில்லுன்னு சொல்லுவாங்க, வில் பவர். அந்த வில் பவர்னா அந்த என்ன சொல்றது,
தைரியமாக தொடர்ந்து வலிமையாக போராடுவதற்கு வாதாடுவதற்கு அரசு நமக்கு துணை நிற்க வேண்டும். அரசு துணை நின்றால் அது நடக்கும். அரசு அப்படிங்கிறதுல நான் சொன்னேன் 3. ஒன்று சட்டம் போடுறவன், நிர்வாகத்தை நடத்துறவன், நீதித்துறையில் இருக்கவன். இந்த 3 சேர்ந்தது அரசு. அதுல இன்னொரு விளக்கமும் நம்முடைய சட்டம் சொல்லுது. அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. அப்ப அரசாங்கத்துக்கு தான் நிறைய பவர். அரசாங்கம் வேற, அரசு வேற. அரசுனா யாருன்னா இந்த 3. அரசாங்கம்னா யாருன்னா இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு தான் அதிகமான பவர், அவர்களுக்கு தான் அதிகமான அதிகாரம். அப்ப இதை 2ஐயும் பணிய வைக்கிறதுக்கு, இது 2ஐயும் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் தான் அதிகமான வேலை செய்ய வேண்டும். அந்த வேலையை நாம் போன்றோர்கள், நாம் அந்த போராட்டங்களை எடுக்கிற போது நமக்கு துணையாக இருப்பவர்கள் வருவார்கள், பேசுவார்கள், போய்விடுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை போய் பேசுவார்கள், குரல் கொடுப்பவர்கள், போய்விடுகிறது. தொடர்ச்சியான செயல்பாடுகள் இல்லை. ஆகவே தொடர்ச்சியான செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சட்டப்பூர்வமான விஷயம் என்னன்னா இதுதான். என்ன அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், ஸ்வாட் அனலைஸ் என்று சொல்லுவார்கள். ஸ்வாட் அனலைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு அனலைஸ்னா ஆய்வு. ஸ்வாட் என்பது ஸ்ட்ரென்த்னா நம்முடைய வலிமை. நம்முடைய வலிமை என்ன என்றால், நம்முடைய தமிழ் அமைப்புகள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம்ல, இதை இன்னும் வலுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இந்த குரல் இன்னும் வலிமையாக வேண்டியது இருக்கிறது. நிறைய இடங்களில் பேசிக்கின்றோம். பாம்பரம் பேசணும், மாவடியில் முத்தமிழ் மன்றத்தில் பேசுகிறோம்ல, இது வீராவரத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும். பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதாக இந்த 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 பொருளை மாற்ற வேண்டும். மற்ற இதெல்லாம் பேசுகிறோம்ல, இதை ஏன் ஆகக்கூடாதுன்னு பாமர மக்களிடம் கொண்டு வரணும். கட்டட தொழிலாளிக்கு இது தெரியணும், ஒரு கட்டுமான தொழிலாளிக்கு இது புரியணும். அப்போ அவன்கிட்ட இருந்து அது பேச வைக்க வேண்டும். அதெல்லாம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. இப்போ நாம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு விஷயம். ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள், நம்முடைய வலிமையை அதிகப்படுத்துவது. அதுக்கடுத்து அடுத்து W, அது வீக்னஸ். நம்முடைய வீக்னஸ் என்ன? நம்மகிட்டே இருப்பான் இல்லையா? நம்மகிட்டே இருப்பாங்க. வரேன்பா வரமாட்டான், அது தர்றம்மா தரமாட்டான், பேசுகிறம்மா பேச மாட்டான், அது மாதிரி. அப்புறம் நம்ம யாரையோ ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அவரை நம்பக்கூடாதவர்கள் நம்பிக்கிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் நம்மகிட்ட வீக்னஸ் இருக்கு. அப்போ வீக்னஸ் என்னன்னா, அதையும் நம்ம போட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வீக்னஸுக்கு என்ன சொல்றது? நம்மிடம் இல்ல பலவீனம். பலவீனம், பலம், பலவீனம். ரைட். அது பலவீனம் என்ன என்பதையும் நாம் கண்டுபிடித்து வைக்க வேண்டும். அந்த பலவீனத்தை பலமாக்க முடியுமா என்று பார்க்கலாம், அது ஒதுக்கி விடலாம். கரெக்டுங்களா? அதுக்கடுத்து O என்பது ஆப்பர்ச்சுனிட்டி, மகிழ்ச்சி. ஆப்பர்ச்சுனிட்டி, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். இப்படி நாம் 30 பேர்களை பயன்படுத்துகிறோம் அல்லவா? அப்படி இது மாதிரி பேசுறது, எழுதுறது, பண்றது, நம்ம ஆளுகளை. இப்போ நம்ம வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் நானும் ஐயா 2 பேர் தான் இருக்கிறோம். நீங்களா வேற யாரும் வந்திருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் தமிழில் தான் பேசுகிறோம். கீழமை நீதிமன்றங்களிலே தமிழில் தான் பேசுகிறோம். தமிழில் பேசுகிறா அப்படின்னு சொல்லணும், தமிழில் மனு போடுங்கடான்னு சொல்லணும். அந்த இயக்கம் நடக்கணும். நடக்க மாட்டேங்குது. அதை பகத்சிங் போன்றவர்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்களே ஒழிய, உயர் நீதிமன்றத்தில் தமிழில் போட்டால் எடுக்க மாட்டான். ஆனால் இங்கே தமிழில் போட்டான்னா கீழமை நீதிமன்றம் வரைக்கும் கட்டாயம் எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணும். தமிழில் தான் வாதாடணும். தமிழில் வாதாடணும், இங்கிலீஷில் வாதாடணும். இங்கிலீஷ் எடுத்துனா மார்க் அதிகம் வாங்கின மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆகவே இதையும் நம்ம கொண்டு வர வேண்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நாம் பார்த்துக்கொள்ள, வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது Tங்கிறது த்ரெட்டு. த்ரெட்டுனா நமக்கு த்ரெட்டுங்கிறது என்ன? இதையெல்லாம் எதிராக இருக்கிறது, யாரெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிறதை பார்த்து அவர்களை இனங்கண்டு ஒதுக்கிவிட வேண்டும். அதை ஒதுக்கிட்டு இவனால தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட நம்ம சேர வேண்டாம். அதில் அந்த நாளை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வெற்றி அடையலாம். அப்போ இது என்பது வெகுமக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு போராட்டமாக இது வருகிற பொழுது ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு பொறுப்பு. இவரும் பொறுப்பு, அவரும் பொறுப்பு. அவர்கள் கையிலே தான் இருக்கிறது. நீதிமன்றங்கள் எல்லாம் சும்மா, நீதிமன்றத்தை சொல்வதெல்லாம் சும்மா. இவர்களிடம்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய நீதிமன்றங்களிலே தமிழ் மொழி ஒலிக்கும். அதுவரை நாம் குரல் கொடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.